வாய் மூடி மௌனம் காக்கும் அடிமை அரபு நாடுகள். முடிவில்லா பாதையில் பயணிக்கும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்காக டெல்-அவிவ் பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இஃப்தார் நிகழ்ச்சிகள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்து வெளியேறும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிலைமையானது நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே செல்கின்றது. 2 மாத முற்றுகைக்கு பிறகு ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்கள் முழுமையாக சிதைவடைந்து வருகின்றன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய வடக்கு பகுதியை வடக்கு காசாவை போன்று மாற்றுவதற்காக எல்லாவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. மேலும் காசாவை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஒன்று திரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அணிதிரளாத வரை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிலைமையானது மேலும் மோசமடையக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். துரோகி அப்பாஸையும் பலஸ்தீனிய அதிகார சபையையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வராவிட்டால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிலைமைகளை ஒரு பொழுதும் சீராக்கவே முடியாது. இதனால் தான் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் ஒன்றுபட்டு அணிதிரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எழ வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் ஒவ்வொரு நாளும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஹமாஸுக்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கும் முழுமையான ஆதரவினை வழங்கினாலும் கைகூலி அப்பாஸும் பலஸ்தீனிய அதிகார சபையும் இந்த ஆதரவுகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. எனவே துரோகி அப்பாஸினுடைய செயற்பாடுகளையும் பலஸ்தீன அதிகார சபையையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களே கையில் எடுக்க வேண்டும். இன்றைய தினம் துல்கராம் பிரதேசத்திலிருந்து 5000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச அழுத்தங்களுக்கு மத்தியிலும் முற்றுகைகளுக்கு மத்தியிலும் துல்கராம் பிரதேசத்தில் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் பதுங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறு வீடுகளுக்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. துல்கராம் பிரதேசம் முழுவதையும் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வீடு வீடாக சென்று பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுகின்றது. மேலும் இந்த அழுத்தங்களின் விளைவாகவும் மிரட்டல்களின் விளைவாகவும் இவ்வளவு நாளாக பதுங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசங்களில் இருந்து வெளியேறுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் வெஸ்ட் பேங்கின் துல்கராம் மற்றும் ஜெனின் பிரதேசங்களிலே சட்டவிரோத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களில் இருந்து பலஸ்தீனிய மக்கள் வெளியேறி இருப்பதனால் அவர்களுடைய வீடுகளையும் கடைகளையும் சொத்துக்களையும் முழுமையாக கைப்பற்றி அந்த பகுதிகளிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களை குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கான முன்மொழிவை வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச் இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். அதே நேரம் இந்த முன்மொழிவுகள் தொடர்பாகவும் இந்த வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் துரோகி அப்பாஸும் அவருடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. மறைமுகமாக பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கான எல்லாவிதமான ஆதரவுகளையும் துரோகி அப்பாஸ் வழங்குகின்றார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு PA படைகளும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசங்களில் இருந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்பந்தத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பலஸ்தீனிய கைதிகளை மீண்டும் கைது செய்துள்ளது. 3 வாரங்களுக்கு முன்பே இந்த 3 கைதிகளும் ஹமாஸினுடைய ஒப்பந்தத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதுபோன்று கடந்த 2 வாரத்திற்குள் மாத்திரம் விடுதலை செய்யப்பட்ட 10க்கும் அதிகமான பலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் கைது செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 20 தொடக்கம் 30 பலஸ்தீனிய இளைஞர்களை கைது செய்கின்றது. வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசம் தொடக்கம் தெற்கு பிரதேசம் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடுருவி ஒவ்வொரு நாளும் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்கள் மீதான தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை நப்லஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களில் 21 வயதுடைய பலஸ்தீனிய இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று 4க்கும் அதிகமான பலஸ்தீனிய இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அதே நேரம் ஜெனின், துல்கராம் மற்றும் நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் துரோகிகளுக்கு மத்தியிலும் எதிரிகளுக்கு மத்தியிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் பலஸ்தீனிய போராளிகளை சுற்றி வளைத்து ஒவ்வொரு நாளும் உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று
நேற்றிரவும் PA படைகள் 2 பலஸ்தீனிய போராளிகளையும் 3 பலஸ்தீன இளைஞர்களையும் கைது செய்திருந்தது. இதனால் பலஸ்தீனிய போராளிகளும் PA படைகளுக்கு எதிரான தாக்குதல்களுடைய எண்ணிக்கையினை அதிகரித்துள்ளார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் PA படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் PA படைகள் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களை இலக்கு வைக்கின்றார்கள். இதனால் பல சந்தர்ப்பங்களில் பலஸ்தீனிய போராளிகளினால் PA படைகள் மீதான தாக்குதல்களை வீரியப்படுத்த முடியவில்லை. மேலும் கடந்த 3 நாட்களுக்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் ஜெனின் பிரதேசத்திலே 8 தாக்குதல்களையும், துல்கரா மற்றும் நப்லஸ் பிரதேசங்களிலே 4 தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 3 படைப்பிரிவுகள் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச வாகனங்களும் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாளுக்கு நாள் காசாவில் பஞ்சம் தீவிரமடைகின்றது. காசாவில் உள்ள மக்களுக்கு நோன்பு நோட்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் எதுவுமே இல்லை. குடிநீர் பற்றாக்குறையும் உயர்ந்து கொண்டே செல்கின்றது. சுத்தமான நீரை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைய தினத்தோடு களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த உணவுகளும் தீர்ந்து போய்விட்டன. 2 வாரமாக மனிதாபிமான உதவிகளும் எரிபொருள் வண்டிகளும் காசாவிற்குள்ளே நுழையாததன் காரணமாக வைத்தியசாலைகளும் முடக்கப்பட்டுவிட்டன. வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். படுகாயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சையை கூட வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மக்கள் ஏற்கனவே கடுமையான வாழ்க்கை நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த இடிபாடுகளுக்குள் எந்தவிதமான வசதிகளும் இல்லாமல் வாழக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு கூட்டு தண்டனையாகவே மாறியுள்ளது. இந்த கூட்டு தண்டனைகளும் கொடூரங்களும் முற்றுகைகளும் இனி காசாவிலே வாழ முடியாது என்கின்ற விடயத்தினை பலஸ்தீனிய மக்களின் மனதிலே விதைக்கின்றது. ஆக்கிரமிப்பு காசாவை ஒரு முழுமையான சிறைச்சாலையாக மாற்றிவிட்டது. இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையையும் விருப்பத்தையும் சிதைப்பதற்கு முயற்சி செய்கின்றது. இனி காசாவில் வாழ முடியாது என்கின்ற சிந்தனை பலஸ்தீனிய மக்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காகவே ஆக்கிரமிப்பு இவை அனைத்தையும் திட்டமிட்டு மேற்கொள்கின்றது. இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் தானாகவே முன்வந்து காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய மக்கள் பொறுமையாகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பட்டினி போரின் இந்த உச்ச கொடூரங்களுக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் பொறுமையாகவே இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இருக்கக்கூடிய 2 பில்லியன் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் இந்த பட்டினி போரை சமாளித்து வருகின்றார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் நன்றாக விதவிதமாக உணவுகளை உட்கொண்டு நோன்புகளை பிடிக்கும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய மக்கள் நோன்பு நோட்பதற்கு ஒரு துண்டு பேரீச்சம் பழம் கூட இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்கள் தெரிவித்துள்ளார். இவ்வாறு காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் பட்டினி போரை சந்தித்து வரக்கூடிய நிலைமையில், நோன்பு நோட்பதற்கு கூட உணவில்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவிவ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளுக்காகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதரகம் விசேட இஃப்தார் நிகழ்ச்சிகளை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதரகம் டெல்-அவிவ் பிரதேசத்திலே இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாக மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி தொடர்பான புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபாவின் தெற்கு பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலும் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் வடக்கு காசாவின் சுஜையா மற்றும் பெய்ட்-ஹனூன் பிரதேசத்திலே ட்ரோன்கள் மூலமாக வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 13 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பிரதேசங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான சலாதீன் வீதிக்கு கிழக்கு பிரதேசத்திலுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த சிவப்பு நிற எல்லை பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து முழுமையாக வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறவில்லை. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவின் தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக முதல் நாளிலேயே ஹமாஸ் தரப்பினர் உயிரோடு இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டர் என்கின்ற கைதியை விடுதலை செய்ய வேண்டும். மேலும் இவர் உட்பட இன்னும் 4 உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதற்கு பிறகு ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் 10 இறந்த கைதிகளை ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்ய வேண்டும். இதன் மூலம் 50 நாட்களுக்கு காசாவிலே யுத்த நிறுத்தமே
ஏற்படுத்தப்படும். மேலும் காசாவிற்குள்ளே அனைத்து விதமான உணவுப் பொருட்களும், நிவாரணப் பொருட்களும், எரிபொருள் வண்டிகளும் அனுமதிக்கப்படும். அதே நேரம் இந்த 50 நாட்களுக்குள்ளே இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்படும் என்று ஸ்டீவ் விட்கோஃப் முன்வைத்திருந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த முன்மொழிவை முழுமையாக ஹமாஸ் தரப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இந்த முன்மொழிவுக்கு அமைவாக காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க தரப்பினர் உச்சக்கட்ட அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உச்சக்கட்ட அழுத்தங்களை சமாளிப்பதற்காக ஹமாஸ் தரப்பினர் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்தார்கள். நாங்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்கின்றோம். அவரோடு சேர்ந்து 4 உயிரிழந்த அமெரிக்க குடியுரிமை பெற்ற கைதிகளையும் ஒப்படைக்கின்றோம். அதே நேரம் கைதிகளின் பரிமாற்றத்தின் முதலாவது நாளிலேயே இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மேலும் இடன் அலெக்சாண்டரும் 4 இறந்த கைதிகளும் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் காசாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். மேலும் காசாவிற்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அனுமதிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் கைதிகளை விடுதலை செய்வதற்கு முன்பு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான உறுதிமொழியையும் ஆக்கிரமிப்பு மத்தியஸ்தர்களிடம் முழுமையாக வழங்க வேண்டும். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் சம்மதிக்கின்றோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்குகின்றோம் என ஆக்கிரமிப்பு உறுதிப்படுத்தினால் மாத்திரமே எங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை பெற்ற கைதியான எடன் அலெக்சாண்டரையும் 4 இறந்த கைதிகளையும் விடுதலை செய்ய முடியும் என ஹமாஸ் தரப்பினர் புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இந்த ஒப்பந்தமானது முதலாவது கட்டத்தினை நீடிப்பதற்கான ஒப்பந்தம் அல்ல என்றும், ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினை சம்மதிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி என்றுமே ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் ஹமாஸினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இப்போது பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் மிகவும் மோசமான பந்தயத்தினை முன்வைத்து வருகின்றது. ஹமாஸ் முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற நிபந்தனைகளை விதித்து வருகின்றது என ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹமாஸினுடைய இந்த முன்மொழிவு தொடர்பாக நெட்டன்யாஹு விசேட போரமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு குறித்த முன்மொழிவு தொடர்பான பதிலையும் நெட்டன்யாஹு வெளியிட்டிருந்தார். அமெரிக்க குடியுரிமை பெற்ற கைதியான அலெக்சாண்டர் உட்பட 11 கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். மேலும் அமெரிக்க குடியுரிமை பெற்ற 4 இறந்த கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். மொத்தமாக ஹமாஸ் 16 கைதிகளை விடுதலை செய்தால் அவர்களுக்கு ஈடாக நாங்கள் 120 ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்கின்றோம். காசாவிலே கைது செய்யப்பட்ட 1110 பலஸ்தீனிய கைதிகளையும் விடுதலை செய்கின்றோம். அதே போன்று 160 பலஸ்தீனிய உடல்களையும் விடுதலை செய்கின்றோம். இவ்வாறு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு 40 நாட்கள் மாத்திரமே வழங்கப்படும். இந்த 40 நாட்களுக்குள் தான் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாம் கட்டம் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நாங்கள் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் காசாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் வெளியேறப் போவதில்லை என நெட்டன்யாஹு இந்த முன்மொழிவுக்கான பதிலை வழங்கியுள்ளார். எனவே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவில்லா பாதையிலே பயணிக்கின்றன. ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்காத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகு வேறு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதன் மூலமாக இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போவதில்லை. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு விருப்பத்தினை தெரிவிக்காத அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இதற்கு பிறகு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை எந்த செயற்பாட்டின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை முழுமையாக கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தின் கட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான சம்மதத்தினை தான் ஜனவரி 17ஆம் தேதி நாங்கள் வழங்கியிருந்தோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இதற்கு உடன்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை கட்டாயப்படுத்துவதன் மூலமாகவே இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நிறைவேற்ற முடியும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகிச் செல்வது எங்களை பூஜ்ஜியமாக்கிவிடும் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஹமாஸ் மீது உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மத்தியஸ்தர்கள் மீதும் அமெரிக்கா உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி ஹமாஸ் மீதான அழுத்தங்களை அதிகரித்து வருகின்றது. ஏற்கனவே காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் ஹமாஸ் தரப்பினர் கையொப்பமிட்டு விட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கையொப்பமிட்டுள்ளது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் தேவைப்படுவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான அழுத்தங்களாகும். இரு தரப்பினரும் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் இந்த அழுத்தத்தினை அரபு நாடுகளே வழங்க வேண்டும். காசாவின் எதிர்காலம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்றிணைந்து உச்சி மாநாடுகளை நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த உச்சி மாநாட்டின் மூலமாக நாங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அழுத்தத்தினை வழங்கிவிட்டதாக அரபு நாடுகள் தெரிவித்தார்கள். அரபு நாடுகள் அதிரடியான அழுத்தத்தினை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கிவிட்டார்கள் என ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஏமாற்றக்கூடிய செய்திகளாகவே இவை உண்மையில் அமைந்துள்ளன. காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தத்தினை அரபு நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்காமல் காசாவை மீள
புனரமைப்பதற்கான திட்டத்தினை முன்வைத்திருப்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. காசாவை புனரமைப்பதற்கு முன்பு, காசாவை மீள கட்டமைப்பதற்கு முன்பு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது சாதாரண ஒரு மனிதனாலும் கூட சிந்திக்க முடியுமான விடயமாகும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் அரபு நாடுகள் ஒன்றிணைந்து உச்சி மாநாடுகளை மேற்கொண்டு ஒன்றுபட்டு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களையே வழங்க வேண்டும். அதுவும் அரபு நாடுகள் புதிதாக எந்த விதமான அழுத்தத்தையும் வழங்க தேவையில்லை. ஏற்கனவே ஹமாஸ் தரப்பினர் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தினை வழங்கினால் மாத்திரமே போதுமானதாகும். ஆனால் இந்த அடிமை அரபு நாடுகள் தற்போதும் வாய்மூடி மௌனம் காக்கின்றன. அதே நேரம் இந்த அடிமை அரபு நாடுகள் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை வெளியேற்றுவதற்காகவும் பலஸ்தீனிய எதிர்ப்பை முடக்குவதற்காகவுமே எல்லா விதமான அழுத்தத்தினையும் வழங்கி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.